இருந்தோம். ஐயா அன்றைய குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு கிடந்த அந்த தாவீதை தேவன் ராஜாவாக உயர்த்தினார் ஆண்டவரே. ஐயா அதை நினைத்து அந்த தாவீது கிருபைதான், எல்லாமே கிருபைதான். இன்றைக்கி நாங்கள் பலவிதமாக பேசுகிறோம். யாராவது ஒருத்தர் நல்ல வீடு கட்டப்பான்னு சொன்னால் ஏதோ எங்கள் திறமைங்கிறோம் ஆண்டவரே சொல்லுகிறோம். ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா எங்களால் வந்தது போல் பேசிக்கிறோம், இல்லை யாராவது ஒருத்தரால் வந்தது போல் பேசுகிறோம். எல்லாமே கிருபை அப்பா, எல்லாமே கிருபை. இது ஆண்டவர் எல்லாரும் உணர்ந்து கொள்ள, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆராதிக்க தேவன் கொடுத்த அருமையான கிருபைக்காக ஸ்தோத்திரம். அது உங்களோடு கூட சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க. தேவன் ஆராதிப்பது ரொம்ப நல்லது. ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து தேவன் ஆராதிப்ப கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேசிக்கிறவர்கள், ஒருவேளை அறிமுகமே இல்லாத பிள்ளைகள் கூட அதை விழா ஆராதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எனவே நாம் எல்லாம் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவன் ருசித்து பாருங்கள். அவர் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நாங்கள் அனுபவித்து சொல்லுகிறோம். அந்த நல்ல தேவர் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம இயேசு நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாதவனாக இருந்தேன், பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தேன். சபைக்குள்ள வரக்கூட தகுதி எனக்கு கிடையாது. பேச தெரியாது, பாட தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த கடுமனையும் அவருக்காக பயன்படுகிற ஒரு கருவியாக மாற்றினேன் ஆண்டவர். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. எல்லா துதி கன மகிமை அவருக்கு. துதி கன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். துதி கன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் அழைத்தீர், உன்னத அன்பால் என்னை நேசித்தீர். ராஜாக்களாக மாற்றிவிட்டீர், ஆசாரிகளாக மாற்றிவிட்டீர். ஹல்லேலூயா. இந்த ராஜாக்கள் ஆசாரிகளாக மாற்றின தேவன். ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீர், உன்னத அன்பால் என்னை நேசித்தீர். ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீர், உன்னத அன்பால் என்னை நேசித்தீர். ராஜாக்களாக மாற்றிவிட்டீர், ஆசாரியர்களாக மாற்றிவிட்டீர். ராஜாக்களாக மாற்றிவிட்டீர், ஆசாரியராக மாற்றி. எல்லா மகிமை அவருக்கு தான். துதிகன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். துதிகன மகிமை உமக்கு தான், துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான்.
செய்தி விளையான சேற்றில் பாவ சேற்றில் இருந்த என்னை மாறாத நேசத்தான் கழுவெடுத்தீரையா. உன்னத அபிஷேகத்தான் என் நிறைத்து விட்டு என் அபிஷேக பாத்திரமாக மாற்றிவிட்டுரே. உளையான சேற்றில் இருந்த என்னை மாறாத நேசத்தான் எடுத்தீரையா. உளையான சேற்றில் இருந்த என்னை மாறாத நேசத்தான் எடுத்தீரையா. அபிஷேகத்தால் என்னை நிறைத்து விட்டே அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டே. அபிஷேகத்தால் என்னை நிறைத்து விட்டே அபிஷேக பாத்திரமாய் மாற்றிவிட்டே. துதிகன மகிமை உமக்கு தான் துதியும் புகழ்ச்சி உமக்கு தான். துதிகன மகிமை உமக்கு தான் துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். அடிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, இக்கட்டு நேரத்தில் எங்கள் ஆறுதலே, இரக்கமும் உருக்கமும் நிறைந்தவரே, கிருபையும் அன்பும் நிறைந்த என் தெய்வமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, இக்கட்ட நேரத்தில் ஆறுதலே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, இக்கட்டு நேரத்தில் ஆறுதலே. இரக்கம் அன்பும் நிறைந்தவரே, கிருபையும் அன்பும் நிறைந்தவரே. இரக்கமும் உருக்கமும் நிறைந்தவரே, கிருபையும் அன்பும் நிறைந்தவரே. சேர்ந்து சொல்லுவோம். துதிகன மகிமை உமக்கு தான் துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். துதிகன மகிமை உமக்கு தான் துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தான். மண்ணையும் கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்து அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். எப்படி என்றே தெரியலப்பா, அதிசயமாய் என்னை நடத்துகிறேன், அற்புதமாய் என்னை நடத்துகிறேன். அதிசயத்துவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் அற்புத நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அற்புதமாய் என்னை நடத்துகிறீர். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அற்புதமாய் என்னை நடத்துகிறீர். அதிசய குயவனே ஸ்தோத்திரமையா, அற்புத நாயகனே ஸ்தோத்திரமையா. அதிசய குயவனே ஸ்தோத்திரமையா, அற்புத நாயகனே ஸ்தோத்திரமையா. துதிகன மகிமை உமக்கு தான் துதியும் புகழ்ச்சி உமக்கு தான்.
துதிகனமாகிமை உமக்குத்தான், துதியும் புகழ்ச்சி உமக்குத்தான். களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. களிமண்ணையும் ஒரு கருவியாக்கி உமக்கென்று வாழச் செய்தி. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை என்பது மட்டுமல்ல, ஆகாதவன். நான் இருந்த குடும்பத்துக்கு சாபம், நான் இருந்த குடும்பத்துக்கு கேவலம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமையில் கிடந்த என்னை நீ நேசித்து என்னமோ அந்த பாவத்தை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து ஒரு விசுவாசியாக ஏதோ தேவனுடைய பிள்ளையாக கூட வைக்காம ஒரு உன்னத ஊழியத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாம் மகிமையும் துதி உமக்கு மட்டும்தான்ப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஐயா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ண என் தேவன், ஐயா, பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடந்த என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணவர், ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னை ஐயா நிறைவாய் ஆசீர்வதித்தவர், ஐயா, என்னோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கட்டளையிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கும் உதவி செய்யும், ஆராதிக்கிற மக்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், யோசேப்பு சிறைச்சாலையில் கிடந்தார். என்ன ஆச்சரியமான ஒரு மேன்மை அப்பா. அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட தானியலுக்கு என்ன ஒரு மேன்மை தான், ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவரே. தாய் தகப்படி இழந்த எஸ்தருக்கு ஒரு ராஜரீக மேன்மை, கைவிடப்பட்ட ரூத்துக்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, ஆடு மிச்ச தாவீதை ஒரு பெரிய ராஜாவாக. எப்படிப்பட்ட தேவனப்பா. ஒரே ஒரு கூட என்ன போதும் எல்லாம் கடன் அடைப்பதற்கு. அவ்வளவு வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. வியாதியை அதிசயமாக சுகமாக்கி விடு. 38 வருஷம் ஐயா படுத்த படுக்க கிடக்கிற அவனை ஒரே வார்த்தைகளை சுகமாக்கி விட்டீரே. மரித்து போனவனை உயிரோடு எழுப்பினீரப்பா. எவ்வளோ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சகையு பாவி, ஊரே சொல்லுது பாவியான மனுஷன், அந்த பாவியை ஆபிரகாமின் பிள்ளையாக மாற்றினீரே. எப்படிப்பட்ட தேவன் அந்த தேவன் அப்பா. இந்த ஒரு மணி ஆராதனையில் அசைவாடணும். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். கஷ்டப்பட்டு தீப்பாக மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த கடிப்பாக மாற்றுகிறவர். ஒரு மாற்றத்தை கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து பாட போகிறேன், அவங்களும் என்னோடு சேர்ந்து பாடட்டும். அவங்களோடு துதிக்க போகிறேன், என்னோடு அவங்களும் உண்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், என்னோடு அவங்களும் ஜெபிக்கட்டும். ஐயா, என்னை வார்த்தை நீர் பேசும் ஆண்டவரே. கண்டிப்பாக ஒரு பெரிய வெளிச்சம் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும். கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தமாயும் ஆராதிக்க தடைகளெல்லாம் எடுத்து போடுவீராக. இந்த ஆராதனையோட இயேசுவின் கிளப்பு கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்பேற்று பெரிய கணிச்சு உமக்கே மகிமையப்பா. ஆண்டவர், நாங்கள் சிறுகு, நீங்கள் தான் பெருகணும். வல்லவர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அன்பாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தர் சுத்த கிருபை. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது. உலகத்தில் பல சம்பவங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒரு அருமையான சகோதரனை குறித்து நேற்று சாயங்காலம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஏழை சகோதரன் சாதாரண ஒரு தொழிலை பண்ணுகிறார். எங்களுக்கு அறிமுகமானவர், அடிக்கடி அதிகாலை ஜெபத்தில் வருவார். ஒரு இந்து சகோதரன். ஆனால் இயேசு நம்புகிறார். என்ன சூழ்நிலை இயேசு முழுமையாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆள் மெலிசாக தான் இருப்பார், சாதாரண மனுஷன். சரி, எப்படியோ எங்கேயோ போய் ஞானம் எடுத்துருக்கிறாரு. இங்கே அங்கேயுமாக இருப்பார். எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்கலை. நேற்று கேள்விப்பட்டேன், ஒருத்தன் தொழில் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மயக்கம் மட்டும் விழுந்துட்டாராம். உடனே தூக்கி எடுத்து கொண்டு போனால் அவர் இருதயத்தில் பெரிய பாதிப்பு, வாழ்வெல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்குது. உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். இப்போ குடும்பம் அழுது, காசு இல்லை, ஆபத்தில் என்ன செய்யும் தெரியலை. அவருக்கு ஒரு சிம்டம்ஸுமே கிடையாது. ஆளை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. அருமையானவர்களே, என்னையும் உங்களையும் காப்பது கிருபை. கிருபை மாத்திர மருந்து கிடையாது. என்னையும் உங்களையும் காப்பது கிருபை. எத்தனை ஒரு ஆபத்திலிருந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபை இதன் காப்பாற்றி வருகிறார். எனவே அந்த கிருபையை கொண்டாட போகிறோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல்
ஹல்லேலூயா. இன்னும் கிருபை பெருகட்டும். ஸ்தோத்திரம். பெருகெடுத்த கிருபை பெருகுமாம். பூர்ண கிருபைக்கு சொந்தக்காரர். எனக்கு பாடுவோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். Glory to Jesus. Hallelujah. கரங்களை தட்டி சந்தோஷமாய் கவலைகளை மறந்து, அது விலகாத கிருபை, என்றும் உள்ள கிருபை. ஜீசஸ். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். நண்பராம் எங்களுடனே ஜீவிய பாதைகளை இயேசுவரன் அனுதினமும் வழிநடந்தே. ஆருயிர் நண்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன், ஆருயிர் நண்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன் அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே, அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் நேசு தீர்த்தார். இந்த வியாதியும் வேதனையும் வைத்தியரார். இந்த வார்த்தையினால் சுகமாக்கினார். இயேசுவால் சார்ந்திடவோ இகமகள் வேறு எனக்கு யாருமே இல்லை. தட்டி ஹல்லேலூயா. இன்னும் கிருபை வேண்டும் என்று சொல்லி வார்த்தையினாலே சுத்தீர்த்தார். எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய், வார்த்தையினாலே சுத்தீர்த்தார். எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய், இயேசுவல்லோ சார்ந்திடவோ இகமதில் வேறன காருலை, இயேசுவல்லோ சார்ந்திடவோ இகமதில் வேறன காருலை. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவின் அன்பு ஆழம் நீளம் உயரம் அளவிட முடியாத அறிவிக்கெட்டாத அன்பு, ஆச்சரியமான ஒரு அன்பு. அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழவும் அறிந்துணர அனுமதித்தார். அன்பின் அகலமும் நீள உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீள உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே
ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாத கர்த்தர் தந்த பரம அழைப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்வாராக. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாத அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாத அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே. காத்தனரே, கர்த்தர் நம்மை கிருபையினால் இதுவரைக்கும் ஏன் அவருடைய சேவையை ஊழியத்தை செய்வதற்காக எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். காத்தனரே, கர்த்தர் நம்மை கருணையாய் தூய சேவை செய்ய. காத்தனரே, கர்த்தர் நம்மை கருணையாய் தூய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். ஆவிய மணவாட்டியும் ஆவலுடன் வாரும் அழைக்கின்றாரே, வாரும். சீயோனிலே பாருணக்காய் நம்முடைய நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே, வாரும் அன்றி. ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே, வாரும் அன்றி. சீயோனிலே பாருணக்காய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனிலே பாருணக்காய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்து நம் ஆனந்திப்போம். அப்படியே மடங்கள் படிட்டு நோக்கி பார்க்கலாமா? இம்மட்டும் காத்தது
தேவனுடைய கிருபை. நீதியோ பரிசுத்தமோ ஜெபமோ ஊழியம் அல்ல, ஊழியத்தை பெற்றுக்கொண்டது கிருபையினாலே. ஹல்லேலூயா. சொல்லுவார், கிருபையினாலே இந்த ஊழியத்துக்கு உடையவனாக மாறி இருக்கிறேன். அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, கர்த்தருடைய கிருபையே இந்த பிரயாசத்தை பட வைத்தது. எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை. மூச்சு விடுவது கிருபை, நடப்பது கிருபை, வாழுவது கிருபை, சாப்பிடுவது, ஆகாரம் ஜீர்ணிப்பது எல்லாமே கிருபை. சபைக்குள்ளே வருவது கிருபை. தாவீது சொல்லுகிறார், நான் ராஜாவாக இருந்தாலும் கூட ஆண்டவரே உடைய கிருபையினால் உடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து என்று சொல்லுகிறார். கிருபை. அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஆபத்துகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாழுகிறோம் என்று சொன்னது கிருபை, கிருபை. சில நேரத்தில் சில வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க நான் ஆஸ்பத்திரிக்கு செல்வது உண்டு. எனவே நான் அழைத்து நான் செல்லுகிறேன். அப்போது நானும் கூட முறுமுறுக்கக்கூடியவன் தான். சில கஷ்டங்களை பார்த்து, மற்ற ஊழியங்களோட வளர்ச்சியெல்லாம் பார்த்து சிலத்தை ரொம்ப கஷ்டம் எனக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அப்படிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது, அப்படி மதுரையில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் இந்த ஹெட்டு மூளைக்குள்ளே கட்டி இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை செய்கிற அந்த வார்டுக்கெலாம் நான் போய் ஒவ்வொருத்தரையாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தரங்களும் வடிக்கிற கண்ணீர் எவ்வளவுப்பா, என்ன பயங்கரமான வியாதி இதெல்லாம். அது ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் கூட எத்தனை பேர் எல்லாம் பாதிக்கப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கோ இந்த நாள் வரைக்கும் இதெல்லாம் அணுகாமல் காத்திருக்கிறேன்னு சொன்ன கிருபை இல்லாமல் வேறு என்ன? நம்மளாம் நல்லவங்களா பரிசுத்தவான்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கிருபை தான் நம்மளை காத்திருக்கிறது. இன்னும் நம்ம கடைசி வரைக்கும் நாம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா கிருபை. எனவே அந்த கிருபையை நோக்கி, இந்த கிருபைக்கு சொந்தக்கார இயேசு, இந்த கிருபை விலகாத கிருபை, சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை. ஹல்லேலூயா. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது. கிருபை தான் நான் வாங்கின சொல்லுவோம், கிருபை தான் என்னை தாங்குகிறது, இந்த கிருபை தான் நடத்துகிறது. கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஜீசஸ். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் மனுஷர்களால் உடைக்கப்படுகிறோம், பெற்ற பிள்ளைகளால் உடைக்கப்படுகிறோம், நெருங்கின உறவுகளால் உடைக்கப்படுகிறோம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் திருமணம் உருவாக்கிறது இந்த கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சூழ்ந்து போற நேரங்கள் பல உண்டு. சூழ்ந்து போற நேரத்திலெல்லாம் நீ சூழ்ந்து கொண்ட கிருபை. சூழ்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. சூழ்ந்து போன நேரத்திலெல்லாம்
என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒரு தடவை கால் எடுக்கணும், ரொம்ப ஆபத்தான நிலைமையில் எங்கே போகணும்னு தெரியல. எனக்கு கோயில்பட்டு சின்ன எங்கே தெரியாது, வழிகாட்ட ஆள் இல்லை. ஆஸ்பத்திரியே அப்போதான் கெட்டுக்கிறாங்க. போனேன், ஒரு பைசா இல்லாமல் போனேன். என் கத்திற்கு எல்லா தேவையை சந்தித்தேன். கொரோனா காலத்தில் அப்படியே தான் எனக்கு ஒன்றுமே காசு கிடையாது, சேர்த்து வைக்கிற வழக்கமே கிடையாது, ஒன்றுமே காசு கிடையாது. அந்த சிகிச்சை கத்தர் கூட இருந்தார். இந்த கார் வாங்கும்போது அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்றுமில்லாத நேரத்தில் யாருக்குண்டாலும் உதவி செய்ய கிருபை அது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதைகளை உயர்த்தி வைத்த கிருபை எனக்கு கிருபையாக கனமான ஊழித்து கொண்டு வந்தார். நான் ஊழியத்துக்கு வரும்போது அப்பா உயிரோடு கூட இல்லை, அம்மா இருந்தாங்க. கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஸ்தாபனமோ எந்த மனுஷனும் இல்லை. என் நம்பி போனனும் என்னை ஏமாத்துறாங்க, கைவிட்டாங்க, நசுக்கினார்கள். யார் நம்பி போனனும் நேசிக்கு நம்பி நசுக்கினார்கள், அடித்து விட பார்த்தார்கள். இன்னைக்கு என்னை யார்ட்டையும் போகிறது இல்லை, எந்த ஸ்தாபனத்துக்கும் போகிறது, யாரையும் வெறுக்கிறதும் இல்லை, யார்ட்டையும் போகிறதும் இல்லை. கிருபை கிருபை கிருபை. ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது தேவனை துதிக்கும் பொழுது அவர் எந்த துதியை விரும்புகிறார், அந்த ஒரு காரியத்தை சொல்ல அவர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். யோசபாத்துக்கு விரோதமாய் அநேக ஜன யுத்தத்துக்கு வந்திருக்கும் பொழுது இதைத்தான் சொல்லி சொல்லி துதித்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது அப்படி பாடி துதிக்க தொடங்கின பொழுது சத்துருக்கள் எல்லாம் அழிந்தே போனார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த கிருபை தான், இந்த கிருபையை புகழணும், இந்த கிருபையை மகிமைப்படுத்தணும். தகுதியில்லாத நம்மள கத்தரை வைக்கிறது தான் கிருபை. காசு கொடுத்து வாங்க முடியாது. எவன் மேலே இரக்கமாக இருக்க சுத்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன். எவன் மேலே கிருபையாக இருக்க சுத்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன். யார் மேலே அன்பாக இருக்க சுத்தமாக இருக்கிற அவன் மேலே தான் அன்பாக இருப்பேன். அது கிருபை நமக்கு கிருபை இருக்க போய் தான் வாழுகிறோம். அந்த கிருபை இன்னும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருபையை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்த ஆண்டவரே, இன்றைக்கு நானும் என் குடும்பமும் என்னை கொடுத்த ஊழியின் சபை அழியாமல் இருக்கிறதுனா என் திறமையினால் கிடையாது,
கிருபையினால் எனக்கு கிடைத்த இந்த தொழிலாகட்டும், எனக்கு கிடைத்த இந்த வேலையாகட்டும், எனக்கு கிடைத்த இந்த வீடு வசதி எல்லாம் ஆகட்டும், என் திறமையினால் கிடைக்கல, கிருபை ஹல்லேலூயா அப்படி சொல்லி இதுவரைக்கும் கிருபையினால் தாங்குகிற கிருபை அது. அந்த கிருபை எல்லாம் சந்தோஷமாக துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துவோமாம். அன்பின் ஆண்டவராக இயேசுவே, இப்படி கிருபைக்காக ஸ்தோத்திரம், இப்படி இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை விட்டு எவ்வளவோ தவறு செய்தாலும் எங்களை விட்டு கிருபை விலக்கலையே. மலைகள் நிலைபெயர்ந்து போனாலும், குண்டுகள் நிலைபெயர்ந்து மலைகள் விலகி போனாலும், குண்டுகள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதடி சொன்ன என் ஆண்டவர் கிருபை எங்களை விட்டு விலக்கலையே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபை பெரியது, எங்கள் ஜீவனை விட கிருபை பெரியது, எங்கள் வாழ்க்கையை விட கிருபை பெரியதப்பா. அந்த கிருபையப்பா உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் வாழும் பொழுது எங்கள் மேலே மட்டும் ஏன்பா இத்தனை கிருபை? உயர்த்தின கிருபை அது, சுகமாக்கின கிருபை அது, பலப்படுத்தின கிருபை அது, ஊழியத்தை கொடுத்த கிருபை அது, ஊழியத்தை நிலைத்து நிற்க வைத்த கிருபை அது. ஹல்லேலூயா. வியாதிகளை சுகம் தந்த கிருபை அது. மரித்து போயிருக்கணும், ஆனாலும் அப்பா இன்றைக்கு உயிரோடு வாழுகிறோன்னா கிருபை அப்பா. ஹல்லேலூயா. இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கிருபை மேலானது, உங்களுடைய கிருபை மேலானது. என் ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை மேலானது, இந்த வாழ்க்கையை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது. என் போக்கில் வரத்திலும் என்னை காத்தது இந்த கிருபை தான். கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா அந்த கிருபையை கொண்டாடி சந்தோஷமாய் நாம் பாடுவோம். இன்னும் கிருபை கிடைக்கட்டும். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை மேலானது, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது, உன் வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது, வாழ்க்கையை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. கிருபை கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. என் போக்கிலும் என் வரத்திலும் என் காத்ததும் கிருபை, என் கால்கள் எல்லாம் காத்ததும் கிருபை. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபை, என் கால்கள் இடராமோ என்னை காத்தது கிருபை. என் போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபை, என் கால்கள் இடராமோ என்னை காத்தது கிருபை. சரி சொல்லுவோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. பலவீனப்பட்ட நேரங்களில் இந்த கிருபை எனக்கு மேலாக சோர்வுற்ற வேளையில் கிருபை என்னை தாங்கினது.
பலவீன நேரங்களோ என் கிருபை பலனானது. நான் சோர்வுற்ற வேளைகளோ உன் கிருபை என்னை தாங்கிற்று. என் பலவீன நேரங்களோ உன் கிருபை பலனானது. நான் சோர்வுற்ற வேளைகளோ உன் கிருபை என்னை தாங்கிற்று. கரங்களை தட்டி கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. கஷ்டப்படும் பொழுது என் கஷ்டத்தின் நேரங்களில் என்னை காத்தது உம்முடைய கிருபை அப்பா. என் கண்ணீரின் மத்தியிலும் உம்முடைய கிருபை என்னை தேற்றினது. என் கஷ்டத்தின் நேரங்களும் உன் கிருபை என்னை காத்தது. என் கண்ணீரின் மத்தியிலும் உன் கிருபை என்னை தேற்றுதே. என் கஷ்டத்தின் நேரங்களும் உன் கிருபை என்னை காத்தது. என் கண்ணீரின் மத்தியிலும் உன் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. என் பலத்தை பார்க்கும் இந்த கிருபை மேலானது. என் அறிவை பார்க்கிலும் இந்த கிருபை மேலானது. என் பலத்தை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. என் அறிவை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. என் பலத்தை பார்க்கிலும் உன் கிருபை மேலானது. என் அறிவை பார்க்கிலும் உன் கிருபை மேலான. ஒரு மனமா சொல்லுவோம். கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது. ஒவ்வொரு புதிய வருஷத்திலும் நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது அப்படியே தேவனை துதிக்கிற வேளையில் இந்த வருஷத்தில் உடைய கிருபை இன்னும் தேவை. உன் கிருபை போதும் அப்பா. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனத்தின் அடிப்பில் ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்திலும் ஆண்டவரே அது இது எல்லாம் அந்த கிருபை எங்களுக்கு போதும், அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு வேணும். இத்தனை வருஷம் எங்களையும் குடும்பங்களை ஊழியத்தை காத்து வந்தது இப்படி கிருபை அப்பா. இன்னும் கிருபை தேவை. ஹல்லேலூயாம். என்னோடு சேர்ந்து உன் கிருபை எனக்கு போதுமையாம், வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. நிர்மூலமாகாமல் நீ மட்டும் காத்தது இந்த கிருபை தானே என்று சொல்லி ஜெபத்தோடு இயேசு நோக்கி பார்க்கலாம். கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உன் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 தேவ கிருபை நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும்
காத்ததும் கிருபைதானே, காத்ததும் கிருபைதானே. கிருபை 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 தேவ கிருபை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே, பலன் தந்த கிருபைதானே. கிருபை 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 தேவ கிருபை. மாலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மாலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே, மாறாத கிருபைதானே. கிருபை 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 தேவ கிருபை. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியது அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியது அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன், கிருபையை பாடிடுவேன். கிருபை 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 தேவ கிரு. கைகளை அப்படி கூப்பி உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த வருஷத்தின் கடைசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம் அப்பா. கிருபை தான். ஒவ்வொரு நாளும் கடப்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் அங்கே கேள்விப்படுகிறோம் ஐயா. உலகம் இந்த தொலைக்காட்சி வந்த பிறகு ரொம்ப சின்னதாக மாறிவிட்டது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் உடனே தெரிந்து விடுகிறதப்பா. எவ்வளவு மரணங்கள், எத்தனை வியாதிகளப்பா. நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. ஒரு நாள் கொஞ்சம் நிலநடுக்கத்தில் அப்படி தரைமட்டமாக வீடு போய் விடுகிறது. மாட மாளிகையில் வாழ்ந்தவங்க ஒரே நாளில் தெருவுக்கு வந்துடுறாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு எத்தனை அழிவுகள் நிமித்தமாக உடமைகளெல்லாம் ஆண்டவரே மழை வெள்ளம் வந்துச்சுன்னா ஆண்டவரே வீட்டில் ஃப்ரிட்ஜு வாஷ் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த எல்லா பொருளும் போன பிறகு என்ன செய்வாங்க தகப்பனே? நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 11 மாதமும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஊழியம் குடும்பங்களும் எங்கள் உடமைகளும் காக்கப்பட்டது கிருபை. இன்னும் இந்த உலகம் இருக்கிற நாள் வரைக்கும் கிருபை வேணும். நாங்கள் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கிருபை வேணும். ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைச்சிட்டா
வியாதிகள்லாம் சுகமாகிரும், கஷ்டங்கள் மாறிடும். வேண்டியது கிருபை அப்பா. தயவு செய்து அந்த கிருபை எங்களுக்கு தாரும். என்னோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாள் இரவும் பகலும் இன்னும் கிருபை. இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து கிருபைக்காக சோத்தரிக்கட்டும். இன்னும் கிருபை கேட்கட்டும் ஐயா. கிருபை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். நிமிர்ந்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக சுருக்கமாக நம் தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்டு நாம் ஜெபிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 63வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. கிருபை நல்லது. அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது, என் தேவன் நன்றாக ஆடுகளை மேய்த்தவர், எப்படி ராஜாவாக மாறினார், அவர் கடந்து வந்த பாதைகளாக நினச்சி பார்க்குறாரு. கிருபை தான். கிருபை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. அவருக்கு மூத்த அண்ணமார் 7 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இராணுவத்தில் பலசாலிகளாக இருக்கிறாங்க. அவருக்கு மூத்தவங்களாம் நல்லவங்களாம், நல்ல திடகாத்திரமாக. அப்பா வேற ஊருக்கூட மதிக்கப்படத்தக்க ஒரு மனுஷன். அவ்வளோ இருந்தும் ஐயா அன்புடைய குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு கிடந்த அந்த தாவீதை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். ஆண்டவரே ஐயா, அதை நினைத்து அந்த தாவீது கிருபை தான், எல்லாமே கிருபை தான். இன்றைக்கி நாங்கள் பலவிதமாக பேசுகிறோம். யாராவது ஒருத்தர் நல்ல வீடு கெட்டப்பான்னு சொன்னால் ஏதோ எங்கள் திறமைங்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறோம். ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா எங்களால் வந்தது போல் பேசிக்கிறோம், இல்லை யாராவது ஒருத்தரால் வந்தது போல் பேசுகிறோம். எல்லாமே கிருபை அப்பா, எல்லாமே கிருபை. இது ஆண்டவர் எல்லாரும் உணர்ந்து கொள்ள, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்படி தாவீது உணர்ந்து கொண்டார். எல்லாம் கிருபை தான். ஜீவனை பார்க்க உயிரை விட என்ன பெருசு இருக்குது? ஜீவனை விட எது பெருசாம்? இப்படி கிருபை மேலானது. ஏன் இப்படி சொல்லுகிறாரு? சுருக்கமாக 3 பேரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது நான் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 39:21, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அருமையான ஒரு வாழ்க்கை என்பது நிரந்தரமானதே கிடையாது. மேடு பள்ளங்கள். இப்போ இந்த யோசேப்பு அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. அப்பா நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. மற்ற 11 பிள்ளைகளுக்கு செய்வதை விட யோசேப்புக்கு ரொம்ப விசேஷமாக செய்தார். தன் கூடையே வச்சுக்கிட்டார். இப்படி தகப்படைய பராமரிப்பில் சந்தோஷமாக இருக்கிறார். ஒரு நாள் என்னமோ கர்த்தருடைய சித்தம் அண்ணமாரை பார்த்துட்டு வந்துருப்பா. அதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில் முதலாவது தீமையாக வினையாக தெரிகிறது. அதுதான் நன்மையாக மாறுகிறது. இந்த அண்ணமார் என்ன பண்ணுறாங்க? யோசேப்பை பிடிச்சி 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. பாவம் அந்த யோசேப்பு இப்போ பாருங்களேன், ஒரு வீட்டில் வேலைக்காரனாக மாறுகிறான். ஆனால் தேவன் அவனோடு இருந்ததுனால வீட்டு எஜமானன் அங்கே கூட அவனை உயர்த்தி வச்சுட்டார். இப்போ திரும்ப ஒரு பிரச்சனை வருகிறது. அவன் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் போடப்படுகிறான். சிறைச்சாலை கிடக்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து கிருபை வைத்தார். கிருபை வைச்சதுனால சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைத்து விட்டது. அதனால சிறைச்சாலை டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சிறைச்சாலை தயவு கிடைச்சதுனால அங்கே யோசேப்பு ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கிறான். ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சுது, அந்த கிருபை யோசேப்பை எகிப்தில் உயர்த்தி விட்டது. அதே போல் இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும்போது அப்பாவோ அம்மாவோ நம்ம கூட எப்போவுமே இருக்க மாட்டாங்க. நம்ம கூட பிறந்தவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸு சில நேரம் உதவியாக இருப்பார்கள். அதே போல் எல்லாமே எப்போ நம்ம கூட இருக்காது. வாழ்க்கை திடீர்னு கீழே இறங்க மேலே வரும். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கணும், அவருடைய கிருபை நமக்கு இருக்கணும். யோசேப்பு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மேலே அவருடைய கிருபை அவ்வளோ பெருசாக இருக்குமாம். யோசேப்பின் வாழ்க்கையில் அப்பா இல்லாட்டாலும் தனித்து விடப்பட்டாலும் கர்த்தர் கூட இருந்து
கிருபை வைத்து சிறைச்சாலையிலேருந்து யார் காப்பாற்றின அவன் யாருக்கு உதவி செய்தான்னு அவர் மறந்தே போயிட்டார். அவர் மறந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை சரியான நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்து சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் யோசேப்பை அழைக்க வச்சு யோசேப்பு மூலம் அந்த அர்த்தத்தை விளங்க வச்சு அந்த யோசேப்புக்குள்ள தேவ ஆவி இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றி விட்டார். என் அன்பு தேவ பிள்ளை கிருபை என்ன செய்து பார்த்தீங்களா? யார் கைவிட்டாலும், யார் உங்களோடு இல்லாமல் போனாலும், தூக்கிவிட யாருமே இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களோடு இந்த கிருபை வைத்தா யார் தயவெல்லாம் கிடைக்கணுமோ அவங்க தயவெல்லாம் கிடைக்கும், கடைசியில் உயர்த்தி வைத்து விடும். எனவே தான் அந்த கிருபை மேலானது தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு போல தேவனுக்கு பயப்படுங்க. அந்த கிருபை எந்த நிலைமையிலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களை கண்டிப்பாக காத்து யாருக்கு அந்த தயவு கிடைக்க வச்சு பத்திரம் நடத்தி ஏற்றுவிட உயர்த்து விடும். யோசேப்பு மேலே இருந்த கிருபை. ரெண்டாவது இன்னொரு மனுஷன் மேலே கிருபையை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தரின் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அருமையானவர்களே, எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த காலத்தில் பிள்ளைகள் நான் வரும்போது நீ காலையிலையா நீ யோசித்துக்கிட்டே வருகிறேன். இந்த பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிய மாட்டேங்கிறாங்க, பெற்றோருடைய விருப்பத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைகள் நான் பார்த்துட்டேன், படித்த பிள்ளைகள் அதை தான் செய்கிறாங்க. இப்போ படித்த பிள்ளைகளை நல்லா கல்லூரியில் சேர்த்து வச்சு நல்லா படிக்கிறாங்க. நல்லா படித்து வரும்பொழுது வாழ்க்கை துணையை பெற்றோர் பார்த்து வைக்க மாட்டாங்களா? இந்த கல்லூரியில் சேர்த்து பணம் கெட்டது பெற்றோர் தானே. அந்த பெற்றோருக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வைக்க தெரியாதா? ஹல்லேலூயா. அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. சார், ஆண்டவருக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் ஒன்று தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்லை பெற்றோருக்கு பிரியமானது செய்யணும். கடைசியில் பெற்றோர் என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒருத்தர் விரும்புகிறான் இல்லை எவ்வளோ ஒருத்தர் விரும்பிடுறான், அப்பா மட்டும் பிடிவாதமாக நிற்கிறான். என் கூட படித்தான், நல்ல பையன், நல்ல குடும்பம், எப்படியோ பெற்றோர் கொஞ்ச நாள் சொல்லி பார்க்குறாங்க. பிள்ளை மேலே வைத்த அன்பு, சரி ஏதோ பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், சரி அவங்க விருப்பம்லாம் எவ்வளவோ இருந்திருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதோட கர்த்தர் நல்லா ஆசைப்பட்டிருப்பார். நம்மளை எதுக்கு வச்சுருக்கா? அவர் சித்தத்தை செய்வதற்கு. தேவ சித்தத்தையும் தெரியாமல், இதை போல் அப்பா அம்மா விருப்பத்தையும் தெரியாமல் அவங்க விருப்பம் நிறைவேறி எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான் படுக்கிறாங்க. வெளியே காட்டாவிட்டாலும் கூட அந்த வாழ்க்கை முழு சுகமாக சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி அருமையான எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகளை கொடுத்து ஒரு ஆசை இருக்கும். ஆபிரகாமுக்கு வயசான காலத்தில் ஈசாக்கு தேவன் கொடுக்கிறார். இப்போ ஈசாக்குக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டும் என்று ஆபிரகாம் விரும்புகிறார். அதுக்கு எலியேசரை கூப்பிடுகிறார். இப்படித்தான் அந்த பொண்ணு இருக்கணும்ப்பா. எலியேசர் கர்த்தர் நம்பி போகிறார். ஆபிரகாமிட கேட்கும் பொழுது நான் ஆராதிக்கிற தேவன் தூதன் அனுப்புவார். இப்போ அந்த ஊருக்கு போய் அவர் ஒரு பொண்ணை மனசில் ஜெபம் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. ஒரு பொண்ணு வருது. கேட்டால் ஈசாக்குக்கு முறை பொண்ணு, ஆபிரகாமுக்கு சொந்தக்காரங்க. இப்போ என்ன எலியேசர், என் எஜமானனை விட்டு கர்த்தர் தம்முடைய கிருபையை விலக்கவில்லை. அன்பு பெற்றோரே, உங்களுக்கு தேவனுடைய கிருபை இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கும். உங்களுக்கு தேவனுடைய கர்த்தர் தம்முடைய கிருபையை மட்டும் விளக்கக்கூடாது. அநேக பெற்றோர் பிள்ளைகளை சின்ன வயசில் நல்லா அழகாக வளர்க்குறாங்க. ஒரு சில வயதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் பெற்றோரை ரொம்ப கலங்கடிக்கிறாங்க. நான் இப்போ சொல்லுகிறேன், கிருபையாக மேலானதுன்னா ஆபிரகாமுக்கு சகல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த கிருபையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. அந்த கிருபை ஆபிரகாம் தன் மகனை குறித்து என்ன விரும்பினாரோ அது நிறைவேறிச்சது. உங்களுக்கு இந்த கிருபை இருக்கும்னா பிள்ளைகளை குறித்து என்ன ஆசைப்படுகிறீங்களோ அதை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஆபிரகாமுக்கு என் கொடுத்த கிருபை அந்த பிள்ளையை கொடுத்த ஆசை நிறைவேற்றி கொடுத்தது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதியாகம் 6:8-9
நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டு. அருமையான ஒரு பூர்வ காலத்துல ஜனங்கள் ரொம்ப பாவம் செய்ததனால் கர்த்தர் முடிவெடுத்தாரு, எல்லாத்தையும் அழிச்சிடும், ஒரு ஜீவராசி கூட இருக்கக்கூடாது, எல்லாமே பாவம், உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டு நோவாவை சொல்ல ஒரு பேழையை உண்டு கொண்டுப்பா. அந்த பேழைக்குள்ள மனுஷங்க யாருமே வரல. ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்ற விரும்பின ஆண்டவர் ஒவ்வொரு ஜோடியாக மிருகம் பூச்சி எல்லாத்தையும் வர வச்சார். இப்போ மனுஷங்க நம்பலை, பேழைக்குள்ளே வரலை, மழை பெஞ்சது. இப்போ உலகமெல்லாம் அழியுது. நோவாவை மட்டும் கர்த்தர் காப்பார். எப்படி? கிருபை. நோவா மட்டுமல்ல, நோவாவை, மனைவியை, 3 பிள்ளைகளை, மருமக்களை பத்திரமாய் கர்த்தர் காப்பாற்றினார். கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போனாலும் கூட நோவாவின் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. காரணம் என்ன? கிருபை. நோவாவுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்ததுனால நாமும் கூட. இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் முற்றிலும் அழிய போகுது. அன்னைக்கு ஜலத்தினால் அழித்தாரு, இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் அழிஞ்சு போகும். அப்போ நானும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் காக்கப்பட வேண்டும். முடிச்சல கிருபை. பரலோக ஒரு ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து இயேசு பேசும்பொழுது சீஷர்களே பயப்படி, இப்படி என்று சொன்னால் யார் பரலோகத்துக்கு வர முடியும்? மனுஷனால் முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். ஏன் இந்த கிருபை மேலானது? இந்த உலகம்லாம் அழிய போகுது பாருங்களேன். வேதம் கண்டிப்பாக நிறைவேற. இன்னைக்கு பாருங்கள், இஸ்ரவேலும் காசாவும் போடுகிற சண்டையை பாருங்களேன், ஈரான் தேசத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை பாருங்கள். அப்படியே ஒரு யுத்த மேகம் உலகத்தை சூழ்ந்து கொண்டே இருக்குது. என்ன நடக்குமோ யாருக்கும் தெரியலை. இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். இனி இருக்கிறவள் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி உலகம்லாம் அழியும் பொழுது நாமளும் குடும்பமும் காக்கப்பட வேண்டும் சொன்னால் கிருபை முக்கியம், கிருபை முக்கியம். அன்றைக்கி பூர்வ காலத்தில் உலகத்தை அழிக்கும் பொழுது நோவா குடும்பம் காக்கப்பட்டது கிருபையினால். நம்ம மேலே அந்த கிருபை இருக்கும் என்று சொன்னால் நம் கிருபையினால் நம் குடும்பம் நம்ம காப்பாற்றப்படுவது. கிருபையை கிருபை எந்த சூழ்நிலையில் நமக்கு பாதுகாத்து உதவி செய்து உயர்த்தி வைத்து விடும். கிருபை நம்மோடு இருந்துச்சுன்னா பிள்ளைகளை கொடுத்து என்ன ஆசைப்படுமோ அது நடந்துவிடும். கிருபை நம்ம கூட இருந்துச்சுன்னா, நமக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகம் அழிந்தாலும் நம் குடும்பம் காப்பாற்றப்படும். எனவே தான் ஜீவனை பார்க்கலும் கிருபை. எனவே தான் இந்த ஆராதனை கிருபையை பற்றியே பேச பாட தேவன் கிருபை செய்தார். கிருபையை பற்றியே பாடி கிருபையை பற்றியே கேட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கிருபை வேணும்னு கேட்போம். அந்த கிருபை தேவன் தர அளவில்லாத கிருபை, என்றுமே உள்ள கிருபை, அவர் நம்பி இருக்கணும் சூழ்ந்து கொள்கிற கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கும். அந்த கிருபை யோசேப்புக்கு செய்ததையும் ஆபிரகாமுக்கு செய்ததையும் நோவா குடும்பம் செய்ததை கேட்டிருக்கிறோம். நமக்கு அந்த கிருபை அப்படியே செய்யும். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு வேணும் ஆண்டவரே, என்னை விட்டு கிருபை விளக்காதுருங்கப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுவார், தம்முடைய கிருபை என்னை விட்டு விளக்காது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனது கிருபை நம்மகிட்ட போய்விடவே கூடாது. அன்று நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சின்னவன் எளியவன் என் மனசில் கர்த்தர் வைக்கிறத ஜனங்களோடு பேசுகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். கிருபையை மறந்துடக்கூடாது, கிருபையை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாலு நிமிடமும் என் நொடியும் காக்கப்பட்டது கிருபையினால். எவ்வளோ வியாதி வந்துச்சுது ஐயா, மரணத்துக்கு எங்கே சில அடிகள் தான் இருந்துச்சுது. ஆனால் காக்கப்பட்டோன்னா கிருபை. அந்த கிருபை எல்லாருக்கும் தேவைப்பா. ஜீவனை விட அந்த கிருபை தான் ரொம்ப மேலானது. இது எல்லாரும் உணராமல் இருக்கிறோம். எனவே எது இருக்குதோ இல்லையோ அப்படி கிருபைகள் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. வருஷ கடைசிக்குள்ளே வந்துட்டோம். கிருபைக்காக துதிப்போம் ஆண்டவர். வருகிற வருஷத்திலும் கூட கிருபை வேணும் கேட்க தேவன் கிருபை செய்வீராக. அந்த கிருபை ஆண்டவர் யோசேப்பின் தனிமையில் கூடவே இருந்து அந்த யோசேப்பை உயர்த்தி விட்டதப்பா. தனிமையில் வாடுகிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபை கிடைக்கட்டும். யோசேப்பை வைத்திருந்தவர்கள் கிருபை உயர்த்தட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு இருந்த கிருபை அவருடைய மகனை குறித்து அவருக்கு அந்த ஆசைகள் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தது. ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளிடமிருந்து எவ்வளவு கலங்குகிறாங்கப்பா. பிள்ளைகளை கொடுத்து அவங்க ஆசை எல்லாம் ஏன் நிறைவேற வேண்டும் என்று சொன்ன கிருபை வேணும். அந்த கிருபையை கேட்கட்டும் ஐயா. அடுத்த உலகம் அழிய போகிறது உண்மை. இந்த உலகம் அழியும் பொழுது நான் குடும்பத்தோடு
கிருபையோடு காக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னா நோவா கிருபை கிடைச்சதை போல் எங்களுக்கு இந்த கிருபை வேணும். இந்த கிருபைக்கு பார்த்து நடக்க உதவி செய்யும், இந்த கிருபை வாஞ்சிக்க உதவி செய்யும். இந்த கிருபையை தந்து அந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து இன்னும் கிருபைகளை தந்து நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்குறமையா. என் கடமை செய்துட்டேன், நீங்கள் தான் இனி பொறுப்பேற்றுக் கொள்ளணும். நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டது அது செய்யாமல் ஒரு நாள் ஒருமையை திரும்ப வராதுன்னு சொன்னீரேன். கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருக வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் நாயத்தை